எல்லோருக்கும் வணக்கம். நாய்ப்படாத பாடு நாய் பொழப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நாயை வச்சு தான் நிறைய பேருடைய பொழப்பே ஓடினுக்குதுன்னு சொல்லலாம். நீயா நானாவுடைய நிகழ்ச்சியில் நாயை வச்சு பெருசாக சம்பாதிச்சிட்டானுங்க. பயங்கரமாக கில்மா தட்டானுங்க. இப்போ அந்த நாய் ஆதரவாளர்கள்ன்ற பேரில் அங்கே வந்து சில பேர் பேசுறது கோமாளித்தனமாக இருந்தது, அதெல்லாம் கிரிஞ்சாக இருந்தது, அதெல்லாம் எடுத்து ட்ரோல் பண்ணி இன்னமுமே வந்து அந்த விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சிக்கு வந்து அந்த அந்த இதெல்லாம் கூடி போச்சு, மதிப்பு கூடி போச்சுன்னு சொல்லலாம். இப்போ கோபிநாத் வந்து சமூக போராளியாக உயர்ந்து நிற்கிறார். பா, நான் மனுஷன் நான் மாதிரி பேசினார். சமூகத்தை நம்ம நின்று குரல் கொடுத்தார். மனித உயிர்கள் வந்து மிக முக்கியம் இல்லையா? நாய்களை வந்து பாதுகாக்கிறேன், நாய்களை வந்து அரவணைக்கிறேன்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த பாதிப்பு அடைந்து இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகள் இழந்தவர்கள், அவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. பார்க்குறீங்களே நீங்கள், உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியில் என்ற மாதிரி நாயை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ, நாய் மீதான பட்டுதலோடு இருக்காங்களோ, அவங்கள எதிரிகள் மாதிரி சித்தரிக்கிற வேலை இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா வர செய்திகள்லாம் அப்படி தான் வருது. இந்த செய்தியை பார்த்தோன்னே ஏன்னா மனித சமூகத்து மேலே மிக அக்கறை உள்ள அவர்கள்லாம் என்ன போடுறாங்கன்னா, ஐயோ நாயின்றீங்களே, நாய்களா பார்த்தியா, இதுக்கு தான் நாயை வேணான்றோம், எவ்வளோ உயிர்கள் போகுது, எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்ட்டு நாயை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க மேலே வந்து இவனுங்க நாயோடையே கேவலமாக வந்து பிடுங்குறானுங்க. டேய், இந்த ரெண்டு பேருக்குமே நம்ம சொல்கிறோம், இந்த நாய் ஆர்வலர்கள் என்ற பேரில் இந்த கோமாளித்தனம் பண்ணி இந்த விஜய் டிவியில் பேசுனவங்களுக்கும் சொல்கிறோம். அவங்க என்ன பேசுனாங்க, எது பேசுனாங்க, அது ஒளிபரப்பப்பட்டதை வச்சு நம்ம சொல்கிறோம். நாய்கள் மீதான பற்றுதலோடு பேசுனீங்க, இப்போ பேசணும்னு போகிறீங்களா, பாயிண்ட்டே உங்களுக்கு வேறு எந்த பாயிண்ட்டும் கிடைக்கலையா? நீங்கள் என்ன நிறுவ பார்க்குறீங்க? நாய்கள் ரொம்ப நல்லது, நன்றியோடு இருக்கும், நாய் வந்து பசிச்சா இப்படி குரல் கொடுக்கும், அது அன்பு காடும் போது இப்படி குரல் கொடுக்கும், நாய் வந்து ஒருத்தரை கூப்பிடும் போது இப்படி குரல் கொடுக்கும், இதையெல்லாம் சொல்லி நீங்கள் நாயினுடைய பெருமைகளை சொல்லி எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களை வந்து நாய்களை நீங்களை ஏற்றுங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன உங்களுடைய லாஜிக்கு, என்ன உங்களுடைய பாயிண்ட்டு? இந்த பிரச்சனையில் யார் வந்து இதை கட்டுப்படுத்திருக்கணும், யார் தலையிட்டிருக்கணும், அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். நாய் ஆர்வலர்களாக போனவங்க அதைத்தான் வந்து முதன்மையாக அழுத்தமாக பல இடங்களில் பேசியிருக்கணும். இவனுங்களால் எடிட் பண்ண முடியாத அளவு ஏதாவது ஒன்றாவது போடணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளி இருக்கணும். நீங்கள் அதை பேசுனீங்களா? நீங்கள் நாய் இப்படி குரல் கொடுக்கோம், அப்படி குரல் கொடுக்கோம், நாங்கள் வந்து நாய்களை ஏன் பாதுகாக்கிறோன்னா, நாங்கள் நாய் மேலே எதையா நாய் பெருமையை வந்து இதுங்களுக்கு சொல்லுங்க, இந்த நாய்களுக்கு சொல்லுகிறீங்க? இவனுங்க தான் வந்து ஒரு முடிவோடு இருக்கானுங்க. சமூக வலைதளங்களில் ஒரு 80% மேலே நாயை விஷம் வச்சு கொல்லணும்னானுங்க, கொண்டுட்டு தான் இருக்கானுங்க. பல இடங்கள் அது செய்தியாக வருது, ஆனால் அது பெருசாக பரப்பப்படல. இங்கே வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லாமே இங்கே வந்து ஒரு ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும்னா அதை தான் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாய்கள் விஷயத்தை வந்து எடுத்து பேசணும் அப்படின்றதே வந்து ஒரு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சியோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. இப்போ கோபிநாத் வந்து நியானானால நாய்களை பற்றி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி இப்போ ஹீரோ ஆகிட்டார் அவர். நம்ம அந்த கோபிநாத்கிட்ட கேட்குறோம், நீ சமூக பிரச்சனையை நியானானால எடுத்து பேசுகிறல்ல, எதெல்லாம் பேசியிருக்க? வழக்கமாக உங்களுடைய நியானானா நிகழ்ச்சியில் இந்த பக்கம் அம்மா, அந்த பக்கம் புள்ள, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாச பிணைப்பு, ஏன்னா இருக்கக்கூடிய சிக்கல்கள், அப்புறம் அப்பா புள்ள, மாமியார் மருமக, அப்புறம் நல்ல பாட்டா கெட்ட பாட்டா, பக்தி பாட்டா, சினிமா பாட்டா, அது இதுன்னு சொல்லி இந்த பட்டியமன்ற கணக்கில் தான் அவங்க நியானானா நிகழ்ச்சி போயிருந்தது. நடுவில் வந்து உங்களுக்கு பாதிப்பு வராத அளவு, கோபிநாத் அவர்களே உங்களுக்கு பாதிப்பு வராத அளவு வந்து சில சமூக விஷயங்களை மேலோட்டமாக எடுத்து அப்படி தூவிட்டு போயிருப்பீங்க. அவ்வளோதான். ஒரு சம்பவத்தை எடுத்து அந்த சம்பவத்துக்கு உண்டான தீர்வு சொல்லணும், இல்லை அந்த சம்பவத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு பேச வச்ச தைரியம்லாம் வந்து கோபிநாத் இன்க்ளூடிங் அந்த விஜய் டிவியுடைய நியானானா டீமுக்கு இல்லை. காரணம் என்னன்னா, ரிப்பீட் அடிச்சிடுவான். இப்போது லாக்அப் டெத் நடந்தது, வா கோபிநாத் நீ வந்து ஒரு டிபேட் பண்ணியிருக்கலாமே. இது போல் காவல்துறையினரால் பொய் கேஸ் புனையப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இப்படி உட்கார வச்சு அதன் மூலமாக வந்து அந்த வெளியில் மக்கள்கிட்ட பரப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கலாமே. ஏன்னா அரசாங்கம் ஒன்று சும்மா விட்டுருக்குமா? கோபிநாத், நீங்கள் வெளியே வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த இடத்துல ஒரு சம்பவத்துக்கான உங்களுடைய நிலைப்பாட்டையோ இல்லை உங்களுடைய எதிர்ப்பையோ இல்லை உங்களுடைய கருத்தையோ கண்டனத்தையோ பதிவு பண்ணியிருக்கீங்க கோபிநாத்? இப்போ நாய் விஷயம் தானே, எந்த நாய் வந்து என்ன கேட்க போகுது? ஏன்னா இது வந்து பெரும்பான்மையாக நாய்களை ஒழிக்கணுன்ற மனநிலையில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் ஹீரோவாகிட்டீங்க இன்றைக்கி. ஓகேவா? கோபிநாத் என்கிற தனி மனிதரை நான் தாக்கலை. அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஒரு சமூக விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறீங்கல்ல, அப்போ எல்லாவற்றுக்குமான சமூக விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து நியானானால பேசுகிறமா வேணாவா?
கள்ளச்சாராயத்தால் 100-200 பேர் செத்தாங்களே, நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இப்படி உட்கார வச்சு கள்ளச்சாராயம் அதிகார வர்க்கத்தால் எப்படி இவ்வளோ தைரியமாக காவல் நிலையத்துக்கு பின்புறமாக காய்ச்சப்பட்டு விற்கப்படுகிறது? இது எவ்வளோ ஒரு அநியாயம்! இந்த மதுவால் எவ்வளோ குடும்பம் அடியுது. சரிங்க, டாஸ்மார்க்குங்க, அது இருக்குங்க. அதை தாண்டி கள்ளச்சாராயம் எப்படி காய்ச்சப்படுது, அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுதா இல்லையா? போதைக்கு அடிமையானவர்களை இந்த பக்கம் உட்கார வச்சு பேச வச்சிருக்கலாமே, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கலாமே. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பள்ளிகளில் கல்லூரிகளில் கஞ்சா விற்கப்படுகிறது, ரொம்ப சுலபமாக கிடைக்குது. இளைஞர்கள் கஞ்சா பழக்கத்துக்கு ஆளாகிறாங்களா இல்லையா? அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நீனால வந்து ஒரு பண்ணலாமே கோபிநாத் அவர்களே, பண்ணலையே. சமீபமாக தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை எடுத்து பேசுங்க. நீங்கள் வந்து பட்டும் படாமல் என்ன சொல்லுவாங்களே, பல்லு கூசாமன்ற வேலையை கோபிநாத் அவர்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாய் விஷயத்தில் நாயாக வந்து போராடும். நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அதிகமாகிட்டோம். நம்மளெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு போய் ஒரு ஷெல்டரில் அடைக்க போகிறாங்க, இல்லை சாகடிக்க போகிறாங்க. களத்தில் இறங்கி நம்மளுடைய கோரிக்கைகள் வைக்கணும்னு நாயாக வரும் நாய்களா? அதை பற்றி பேசக்கூடியவர்கள் பாயிண்டாக பேசலைன்றதை தவிர்த்து நாய்களை வந்து நேசிக்கக்கூடிய ஆதரவாளர்களை ஒரு மிகப்பெரிய வந்து சமூக விரோதிகள் மாதிரி கட்டமைக்கிற உங்களுடைய இந்த கீழமைத்தனமான ஒரு செயல் எதை குறிக்குது? நீங்கள் எதை கட்டமைக்க பார்க்குறீங்க? எதை வந்து நீங்கள் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க பார்க்குறீங்க? நாய்கள் மீதே பற்றத்தோடு இருக்கிறவங்க மனித சமூகம் அழிஞ்சுன்னு நினைப்பாங்களையா? என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நல்ல கை தேர்ந்த ஆட்கள் இடத்துலேருந்து பேச வச்சு பெறுங்க. அவங்க கோமாளித்தனமாக பேசுனாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ட்ரோல் ஆகுது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நான் இன்னைக்கு கேட்குறேயா, இந்த 2 தரப்பை அடிச்சுக்க விட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்க்குறதில்ல? அதிகப்படியாக அரசாங்கத்தின் இடத்துல போயிட்டு உங்களுடைய வீரத்தை காட்ட வேண்டிய இடத்துல யார் இருக்கா? நாய்களை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் போய் அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுங்க, ஒரு பேரணி நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க. நாய்கள் அதிகமாகிடுச்சுங்க, இதுக்கு என்ன காரணம்? இந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு, அதற்கு தடுப்பூசி போடுவதற்கு, அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு அதற்கான நிதிகள் இந்த சென்னை மாநகராட்சிக்கு ஒதுக்கியிருக்கா இல்லையா? அந்த நிதிகள் யார் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு? ஏன் இவ்வளோ வருஷமாக வந்து நாய்களை வந்து அப்படியே விட்டுட்டீங்க? 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 8 குட்டி போட்டு தள்ளுமே, அது உங்களுக்கு தெரியுமா? அடுத்த வாட்டி நம்ம குழந்தை பெற்றுக்கூடாது, போய்ட்டு அபார்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாய் எங்கன்னா போயிட்டு நிற்குமாயா? இதை வந்து அதிகப்படியாக வளர்த்து விட்டு அதில் ஒரு 100 நாய் இருந்ததுன்னா அதில் ஒரு 2 நாய் சொறி பிடிக்க தான் செய்யுது, வெறி பிடிக்க தான் செய்யுது. மனுஷனுங்களை இல்லையா? ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறீங்களா? ரொம்ப அன்பாக இருக்கிறீங்களா? சொந்தத்துக்குள்ளேயே 10 நிமிஷம் கொடுத்துக்க மாட்டேறானுங்க. அப்படியே மனித சமூகத்து மேலே புதுசாக உங்களுக்கு என்ன கோபிநாத் இன்க்ளூடிங் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் அப்படி ஒரு அக்கறை வந்துச்சு. கொத்தா தமிழர்கள் செத்து போகும்போதெல்லாம் நீங்களாம் வந்து இறங்கி போராடினீங்களா? நீங்கள் ஐயோ மனித உயிர்கள் வந்து இப்படி போயிடுச்சான்னு சொல்லிட்டு எதனா மிகப்பெரிய புரட்சியை இங்கே வெடிக்க வச்சிங்களா? ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கொலை நடக்குது, பணத்துக்காக கொலை நடக்குது, பாலியல் வன்புணர்வு நடக்குது. சின்ன 1 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்குமே கொண்டு போயிட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறானுங்க. தினமும் தண்ணி அடிச்சு ரோட்டில் ஏடாகுடமாக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ சமூக குற்றங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வீரவேசம் வரலாம், பொங்கே இல்லை. நாய்களுக்கு ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக நாய்களை வந்து அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறவங்க மேலே வந்து நீங்கள் நாய் மாதிரி வந்து பாய்வீங்களையா? கோபிநாத் அவர்களை கேட்கிறேன், எந்த சமூக பிரச்சனைகளுக்காக நீயானா நிகழ்ச்சியில் நீங்கள் கட்ஸோட தைரியத்தோடு நீங்கள் பேசியிருக்கீங்க? உங்களால் சொல்ல முடியுமா? இந்த குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவங்களை விஷம் வச்சு கொள்ளணும்னு எவனாவது வந்து சொல்லியிருக்கானா? எவனாவது பொங்கியிருக்கானா? இப்போ நீங்கள் இந்த நாய்களுக்காக போடுறீங்களே, 80% மேலே சமூக வலைதளங்களை உங்கள் வீரத்தையும் உங்களுடைய மனித சமூகத்தின் மீதான பட்டுதலையும் காட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி இந்த பாலியல் துன்புறுத்தத்தை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் பண்ணானே, அவனை வந்து விஷம் வச்சு கொள்ளணும்னு எத்தனை பேரையா வந்து நீங்கள் கமெண்ட் போட்டீங்க? எத்தனை பேர் வந்து அதுக்கு பொங்குனீங்க? என்னை கேட்டிங்கன்னா நான் எல்லா விஷயத்துக்கும் பேசிகிட்டு இருக்கேன், என் சேனலே முடக்கிற அளவு பேசிகிட்டு இருக்கேன். உங்களால் பேச முடியாது. கோபிநாத் நீங்கள் பேசியிருக்கீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிக்காக என்ன குரல் கொடுத்தீங்க? ஏங்க நீங்கள் நானால நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்ட்டுங்க, ஓகேங்க, அதில் வந்து நீங்கள் உங்களுடைய தலையில் குறைவாக கூட இருக்கட்டுங்க. தனிப்பட்ட முறையில் வந்து சமூக பிரச்சனைக்காக எதுக்கு குரல் கொடுத்துக்கிற கோபிநாத்? நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஆள் யார் என்னன்னு தெரியாது என்ன, இருந்தாலும் நான் வந்து சமூகத்துக்காக குரல் கொடுத்துக்கிறேன், அந்த தகுதியில் பேசுகிறேன். நீ என்ன மயிரில் பேசுகிற? நீ யார் மேலே தப்புன்றது வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்ல. இந்த அரசாங்கத்தின் மீதான உங்களது பார்வை என்ன? இந்த நாய்கள் பெருக்கத்திற்கும் இந்த நாய்கள் வந்து இந்த அளவு வந்து வெறி பிடிச்ச அலையத்துக்கான காரணம் என்ன? அதை தடுக்க தவறிய அந்த அரசு மீது ஏன் பாயமான்றீங்க? ஏதோ தெரியாமல் பேசி மாட்டிக்குதுங்க நாய் ஆர்வலர்கள், ஆதரவாளர்கள்ன்ற பேரில். இப்போ நம்மலாம் என்ன, இப்போ நாய்கள் விரும்புகிறவங்க ஆதரவாளர்கள்லாம் ஆமாங்க அப்படி தான் நாய் கடிக்குங்க, நாய்கள் அப்படி தான் குறுக்க ஓடி வருங்க, சாவுங்க நீங்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்களையா?
நீங்கள் அப்படி சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி சித்தரித்து அவர்களை வந்து ஒரு பெரிய மனித சமூகத்தினுடைய எதிரிகள் மாதிரி காட்டிகிட்டு இருக்கீங்க. நாய்கள் மீதே பற்றும் பாசம் வைத்திருப்பவர்கள் மனித சமூகம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களையா? என்ன சொல்ல வராங்க? இதனுடைய உள்நோக்கம் என்ன? இதை ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டால் உங்களை தூக்கி உள்ளத்தில் போய் குமுறு கஞ்சி காய்ச்சிட்டு வர்றதுக்காக நாயை சப்போர்ட் பண்ணுறவங்க மேலே ஓடுறீங்க. கோபிநாத் தைரியமான ஆம்பளையா தான் நீ அடுத்த எபிசோடு வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் என்ன போதோ மனித வர்க்கத்திற்கு எதிரான அந்த குற்றத்தை எடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் இப்படிக்கா உட்கார வச்சு அதற்கான தீர்வையோ இல்லை விழிப்புணர்வையோ ஏற்படுத்த முடிஞ்சால் நீ ஏற்படுத்திப்பாங்களாம். உனக்கு தைரியமான ஆம்பளையாக நீ பண்ண. நீ என்ன மயிரில் பண்ண நீ? ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் ஒரு 2 பசங்க கஞ்சா விற்கிறாங்கன்றதை காட்டி கொடுத்ததுக்காக செத்து போனாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் ஒரு விஏஓ வந்து வெட்டி கொலை பண்ணப்பட்டார் சில வருடங்களுக்கு முன்பாக மணல் கடத்தலை தடுத்ததற்காக. இதே மணல் கடத்தலை வந்து தடுக்கணும்னு சொல்லி காவல்துறை கிட்ட புகார் சொல்லிட்டு எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்த ஒரு இஸ்லாமிய பெரியவர் வண்டி ஏற்றி கொல்லப்பட்டார், லாரி ஏற்றி. இதை பற்றிலாம் ஏதாவது எடுத்து கோபிநாத் அவர்களே நீங்கள் நீயா நான் நிகழ்ச்சியில் இதெல்லாம் வந்து சரியா, மனித வர்க்கம் வந்து அழியுது, இப்படி பண்ணலாமா, இந்த குற்றங்கள் நடக்கலாமா அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களை இந்த பக்கம் உட்கார வச்சு பேசியிருக்கலாமே மிஸ்டர் கோபிநாத் அவர்களே. என்னென்ன மாதிரியான சமூக குற்றங்கள் நடக்குது? ரோடு ஒழுங்காகுதையா? அதை பற்றி நீனா ஒரு டிபேட் வச்சு பேசியிருக்கியா? எங்கேயா போகுது பணம்? மாநகராட்சி மூலமாக நடக்கக்கூடிய நல்லதுகள் இங்கே முழுமையாக நடந்திருக்கா? நான் இந்த ஆட்சி அந்த ஆட்சி சொல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த நாய்களை அழித்து ஒழித்து நாய்கள் இல்லாத ஒரு சமூகமாக மாற்றணும்னு நினைக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கேள்வி கேட்குறேன். ஒன்றும் அடையாளத்தை குற்றத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. டெல்லியில் தானே இதுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அதனால் அந்த டெல்லியில் கொடுத்த தீர்ப்பு என்பது எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானது. நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஏன் எடுத்து பேச மாட்டேன்றீங்கன்னு கோபிநாத் கிட்டே கேட்குறேன். அதுனா நாங்கள் வந்து அதெல்லாம் பேசுனா தான் இதை பேசணும்னு என்ன இருக்குதா அப்படின்னா, நீங்கள்லாம் வந்து செலக்டிவாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து பேசி நல்ல பேர் வாங்குறதுக்கு நினைக்கிறீங்க. இதில் வந்து நீங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணி பேசுனீங்க, அங்கே வந்து பேசுகிறவங்க எல்லாரையும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னுமே அதிகமான உங்களுக்கு அதன் மூலமான வியாபாரம் நடந்திருக்கிறது மிஸ்டர் கோபிநாத் அவர்களே. இதுதான் பண்ணியிருக்கீங்க. சமூக பிரச்சனையை பேசினா எல்லாத்தையும் எடுத்து பேசுப்பா. ஏன்னா செலக்ட் பண்ணி பேசுகிறேன்னா நீ வந்து ரொம்ப அயோக்கியம்பா. நீ இது ரொம்ப தப்புப்பா. இது எல்லாத்தையும் பேச முடிஞ்சா. ஸோ இந்த நாய்கள் விஷயத்தில் நாம் வந்து அணுக வேண்டியது அரசை. இவ்வளவு நாள் அலட்சியமாக இருந்து விட்டீர்கள். அதற்கான தீர்ப்பு என்பது லாஜிக் இல்லாமல் இருக்குது. அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா தான் நாய் மீதான பற்றுள்ளவர்கள் என்னங்க ஒட்டுமொத்தமாக எல்லா நாய்களையுமே கொண்டு போய் நீங்கள் அடைப்பேன்றீங்க, கொள்ளுவேன்றீங்க, அது தவறு இல்லையான்னு கேட்டாங்க. அது கேட்டது என்ன தவறு இருக்குது? உங்களுடைய வசதிக்காக இந்த மாதிரி ஒரு மொக்கையான தீர்ப்பு சொல்லுவீங்களையா? எல்லா நாய்களையுமே கொண்டு போய் அடைக்கிறதுன்றது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு பேசுகிறாங்க. பொதுவாக நம்ம சொல்கிறது என்னென்னா, கோபிநாத் அவர்கள் வந்து சொல்கிறார், பணக்காரர்களுக்கு தினம் தெரியும் போது வலி. இப்போ நான் பேசுகிறேன், நான் என்ன பணக்காரனா? எத்தனையோ பிச்சைக்காரங்க பக்கத்தில் நாயை வச்சு சாப்பாடு போட்டுக்கிறாங்க. எவ்வளோ நீங்கள் போய் பாருங்கள், ஏழைகள் வாழக்கூடிய எத்தனையோ இடங்கள்ல நாய் தான் தோழமையாக இருக்குது. நாய்க்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா லாஜிக்கெல்லாம் பேசுகிற. இப்போ நீ காரில் போகிறது இல்லையா கோபிநாத்? நீ நடந்து தான் போறியா? நீ டீ கடையில் டீ சாப்பிட்ருப்ப, கையேந்தி பவனில் சாப்பிட்ருப்ப. ஆனால் ரெகுலராக சாப்பிட்ருப்பியா? நான் ரெகுலராக கையேந்தி பவனில் சாப்பிட்றேன். அங்கே போய் பாரு நாயை வந்து எப்படி சாப்பிட்றவங்க நாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்றதை பாரு. ஒவ்வொரு மளிகை கடைக்கு போகும்போதும் பெண்கள் வந்து போகும்போது பின்னாடி வர நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறாங்களா இல்லையான்றதை பாரு. டீ கடைக்கு போய் பாரு, அங்கே 2 நாயாவது அங்கே 10 இருக்கும். அங்கே வந்து போடுறவங்கலாம் காரில் இறங்கி வந்து இப்படி டிப்டாப்பாக வந்துட்டு நாயா பேசுகிற. இதில் என்ன நீங்கள் வந்து இதில் பணக்காரர்களுக்கு வந்து வழி தெரியாது, ஏழைகளுக்கு வழி தெரியும். பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் மீதான வந்து ஒரு அனுதாபமும் ஒரு வருத்தமும் எல்லாருக்குமே தான் இருக்கும். அதில் என்னையா வந்து பணக்காரன் ஏழை அப்புறம் சாதி, இதில் சாதியை பிரிவினைவாதத்தை கொண்டு வருது. என்ன நீங்கள் கட்சி சாதி மதம் ஈனம் மொழி எல்லாத்தையும் இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணாதவன்ற இதில் கொண்டு வந்து அடைக்க பார்க்குறீங்க நீங்கள். ஏன் கோபிநாத், நீங்கள் கூட ஒரு நாயை தூக்கிட்டு என் குழந்தை இது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன வீடியோ பார்த்தேன்.
அது அவங்கவுங்க வளர்க்குற நாயை நாயின்னு சொல்லாமல் குழந்தைன்னு சொல்கிறது, அது அவங்கவுங்களுடைய மனநிலை, அது அவங்க வளர்க்குற அந்த நாய் மேலே வச்சுருக்கக்கூடிய பாசத்தினுடைய வெளிப்பாடு. அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் குழந்தைலாம் சொல்லாதீங்க. நான் ஒரு சிலதெல்லாம் பார்த்தேன் நேனல்ல. அது மொத்தமாக பார்க்க முடியல. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் கிரிஞ்சி பண்ணி வச்சதால நம்மளால் அதை பார்க்க முடியல. ஒரு சில கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். போட்டு ஏறி 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 அடிச்சிருக்கீங்க நீங்கள். மனித சமூகத்துக்கு வந்து குரல் கொடுத்தவர்கள் எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து அங்கே பேசுகிறவங்களை விட்டுருங்க. கோபிநாத், நீங்கள் எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கீங்க. மனிதர்கள் மீதான அக்கறை உங்களுக்கு அவ்வளோ இருக்குல்ல. எத்தனை குழந்தைகள் தொடர்ந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு செத்து போன குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் இருக்குது. நீ ஒரு டிபேட் பண்ணியிருக்கியா? நீ ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடத்துறியா? நாய்கள் கடிச்சோ இல்லை நாய்கள் குறுக்க வந்தோ மனித உயிர்கள் போகக்கூடாது. ஆமாம், போகக்கூடாது. மற்ற இதில் போகலாமா? மற்ற இதில் போயிடலாமா? குழந்தைகள் உயிரோ பெரியவங்க உயிரெலாம் போயிடலாம். மனிதன் செய்கிற தவறால போயிடலாமா? அதுக்கு நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க? நாய்களை வந்து போராடும். நாய்களுக்காக பரிந்து பேச மனித நாயாக வரணும். எல்லா உயிரினங்களுக்காக மனித நாயாக வரணும். இங்கே உயிரினங்கள் எல்லாமே சமம்னு சொன்னாலே அதை கூட சொல்லாதீங்க. மனித உயிர்கள் பெருசுன்றீங்க. சரி, பெருசு. அப்புறம் வந்து ரொம்ப புதிய கண்டுபிடிப்பாக இதை சொல்கிறவங்களாம் சிக்கன் சாப்பிட மாட்டாங்களா, மட்டன் சாப்பிட மாட்டாங்களா? அறிவு இருக்குதா இல்லையா? லாஜிக்காக பேசுங்க. உணவு முறையை கொண்டு வந்து இதில் கலக்குறீங்க. மாட்டுக்காக போராடினான், ஜல்லிக்கட்டுக்காக போராடினானே அவங்களாம் அதில் போய் போராடினவனுக்கு மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்க மாட்டானுங்களா? மாட்டுக்கறி சாப்பிடாதவன் தான் போய் போராடினானா? இல்லை கவுச்சி சாப்பிடாதவன் தான் போய் போராடினானா? நானே மாட்டுக்கறி ஃபுல்லாக கட்டுவேன். நான் போயிட்டு ஜல்லிக்கட்டுக்காக மாட்டுக்காகவும் நமது தமிழ் பாரம்பரிய கலாச்சாரத்தை மீட்டெடுத்து போய் போராடல. நம்ம எல்லாரோட நம்மளும் போய் உட்காரல. அப்புறம் சொல்கிறான் கொசு வந்தால் நம்ம தட்டி சாவச்சு இல்லையா? கொசு அழிக்கிறதுக்கு, கற்பாம்பூச்சி அழிக்கிறதுக்கு பூச்சி மருந்து இருக்குது. அரசாங்கமே வந்து அனுமதியோடு விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குது. அதை விற்குது. நம்ம வந்து வாங்கி அடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஓகே. இப்போ நாய்களை கொண்டதுக்கு ஏதாவது விஷக்கொல்லி ஏதாவது விற்கிறாங்களா கவர்மெண்ட்டில்? இந்த கொசு அடிக்க மாட்டீங்களா நீங்கள் கட்சியிலான்னு சொல்லி ரொம்ப அறிவுபூர்வமாக பேசினவர்கிட்ட நம்ம சொல்கிறோம். நாய்களை கொல்லலாம், நாய்களை கொல்வதற்கான தனியாக ஒரு மருந்து இருக்குதுன்னு சொல்லுங்கள். அரசாங்க அனுமதியோடு அதை விற்கட்டும். நீங்கள் நாய்களையும் கொல்லுங்கள். யார் வேணான்றா? நாய் பிறப்புன்றதே வந்து ஒரு பாவப்பட்ட பிறப்பியா? எல்லாவற்றுக்குமான உதாரணத்தையும் நாயை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாய் பிறப்புன்றது ஒரு பாவப்பட்ட பிறப்பு. எல்லா விலங்கினங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் வேட்டையாடி தேடி அதனுடைய உணவை சாப்பிட்றதுக்கான வசதிகள் இருக்குது. அது பண்ணிக்கும். ஆனால் தெருநாய்கள் வந்து மனிதர்களை சார்ந்து தான் இருக்குது. மனிதர்கள் போடுற குப்பையில் போடுறத வச்சு சாப்பிடுது, இல்லை மனிதர்களாக வந்து ஒரு சாப்பாடு போட்டால் அதை சாப்பிடுது. இருக்கிற தண்ணியே இது பண்ணி ஏதோ ஒன்று அது வாழ்ந்துட்டு போகுது. அது இனப்பெருக்கம் ஆயிடுச்சுன்னா அது வேண்டி விரும்பியா பெற்றுக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாநகராட்சியில் கொண்டு போயிட்டு அதை குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுங்க. இல்லைனா கொண்டு போய் கொள்ளுங்கன்ற, ஏதாவது பண்ணி ஒழிங்கன்ற. நீங்கள் அப்படியே இதை வந்து வளர விட்டுட்டு நீங்கள் தடுக்கலை. அதே மாதிரி அதுங்களுக்கு வந்து தடுப்பூசி போடணுன்றது யாருடைய கடமை? இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய கடமை. இதை செய்ய தவறுனதால் அது பெருகி போனதால் அதிகமானதால் அந்த நாய் கடின்றதோ நாய்களால் ஏற்படக்கூடிய விபத்துகளோ அதிகமாகிடுச்சு. இதை தடுக்க தவறிய அந்த அரசின் அலட்சியத்தை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை இந்த கோபிநாத்துக்கும் சரி சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களுக்கு. ஏன்னா சொல்லிட்டா கோபிநாத்துக்கு ரிவீட் அடிச்சிடுவாங்களே. பேசிட முடியுமா கோபிநாத்தை? மாநகராட்சி எடுத்து பேசுகிறேன். இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்களாம் நாயா பிடுங்குறீங்க. நாய்களை கொண்டு போயிட்டு தடுப்பூசி போடலாம்ல, நாய்களை கொண்டு போயிட்டு குடும்ப கட்டுப்பாடு செய்யலாம்ல, பிடுங்கிறதுக்கான நீங்களாம் இருக்கிறீங்கன்னு கோபிநாத் கேள்றான். உங்களுக்கு தைரியம் தான் கேளுண்டா. உன்னால் கேட்க முடியுமா? அதை விட்டுட்டு நாய்களால் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீங்கள் நாய்கள் மேலே வந்து எப்படி அன்பு காட்டலாம், நீங்கள் நாய்களை எப்படி ஆதரிக்கலாம்னா ஏன்னா பைத்தியமானா உங்களுக்கு? மனித சமூகம் மட்டும்தான் இங்கே இருக்கணும். மனிதர்கள் மேலே அவ்வளோ அக்கறை. மனித உயிர்கள் மிக முக்கியமானது. எல்லா பிரச்சனைகளுக்கும் நாய்கள் தானே காரணம். நாய்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சாச்சுடா. மனிதர்கள்லாம் நீங்கள் கூடி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களாடா. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே நீங்கள் அச்சிக்க மாட்டீங்க, கருணோடு இருப்பீங்க, அன்போடு இருப்பீங்க. கொஞ்சம் குத்தா கொலை பண்ணுறானுங்க. ஒரு டீமே இருக்குது. கஞ்சாச்சா என்ன பண்ணுறேன்னே தெரியாது. டாஸ்மார்க் உள்ளே போயிட்டு வெளியில் வரான் பார்த்தியா? உள்ளே போகும்போது ஒரு மாதிரி போவான் அம்பியா, வெளியே வரும்போது அந்நியனாக வருவான். மனிதனே பலவிதமான மிருக குணங்களை கொண்டவன். அவனால் இங்கே சமூக குற்றங்கள் எவ்வளோ நடக்குது? அதில் 1% நடக்குது அந்த நாயால். 1%.
மனிதர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விபத்துக்கள், மரணங்கள், அதோட இந்த நாயை ஒப்பிட்டு பார்த்தா 1% நடக்குமாடா? அதை அவ்வளோ பூதாகரமாக்கி அங்கங்கே செய்திகளை கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் போய் சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? எல்லா செய்திகளுமே நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் எல்லாமே வெளிப்படுத்தி சொல்கிறீங்களா? எவ்வளோ செய்திகள் இங்கே மறைக்கப்படுது, எதெல்லாம் பரவ பண்ணணுமோ அதெல்லாம் பரப்பப்படுது. அவ்வளோ முட்டாளான தற்கொலையாடா நாங்கள். அங்கே இந்த நாய்கள் மீதான பற்றுதலோட சில கோமாளித்தனங்கள் செய்துட்டு போனாங்களே, அவங்கள மாதிரியாடா நாங்கள்? இந்த கோபிநாத் போன்ற இந்த போலி போராளிகள், நிறைய போராளிகள்லாம் ஒரு காலத்தில் இருந்தானுங்க. அவனுங்க எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு எங்கேயோ போயிட்டானுங்க, செட்டில் ஆகிட்டானுங்க. இப்போ ஆள் அட்ரெஸ்ஸே இல்லை. அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போய் பேசலாம், நிறைய பேசலாம். அது மாதிரி தான் அந்த கோபிநாத்தும். உனக்கு தைரியம் இருந்தால் எல்லா சமூக பிரச்சனைகளையும் எடுத்து பேசுன்றா. நீ தனிப்பட்ட முறையிலோட குரல் கொடுக்காதப்பா, நீ அந்த நிகழ்ச்சியில் பேசுப்பா. நம்ம மேலோட்டமாக அந்த சீன் போட்டு இருக்குதுலாம் இல்லை. நிகழ்வுகளை வச்சு, அந்த நிகழ்வுகளில் ஏற்பட்ட பாதிப்பு வச்சு, அந்த பாதிப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கொண்டு உட்கார வச்சு நீ ஒரு நிகழ்ச்சி நடத்துப்பாங்களா? ஒரு ஆம்பளையாக தான். சமீபத்தில் நான் நிறைய சொல்லியாச்சு. இப்போ சாதி ஆணவ கொலை நடந்ததில்ல, அதற்கான ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திப்பேன். அதெல்லாம் தொட்டால் மாட்டிப்பேன் கோபிநாத், உனக்கு தெரியுமே. அதை தொடுறதுக்கு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களே பயப்படுறாங்க. நீ எப்படி தொடுவ? அப்புறம் என்ன மயிறு சமூக பிரச்சனை, மனித மாண்பு, மனிதர்களுக்குள்ளான ஒரு அந்யோன்யம், பற்றுதல். நாய்கள் தான் பிரச்சனை இங்கே. ரெண்டாவது, நாய்களை சப்போர்ட் பண்ணுறவங்க பிரச்சனை. ஸோ நாய்களை நாம் என்ன சொல்ல வரோன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. நாய்களை பெருக வச்சிட்டிங்க, அதுங்களுக்கு தடுப்பூசி போடல, அதுங்களை கொண்டு போய் குடும்ப கட்டுப்பாடு செய்யலை, அது பெருகி போச்சு. அதுங்களுக்கு யாராவது சோறு வச்சாலும் அவனை நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி இப்போ கருத ஆரம்பிச்சிட்டிங்க. அதுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு சோறுலாம் போட்டு நான் பாதுகாப்பாக வச்சுருக்குது இந்த அரசாங்கம். அது அவசியம் இல்லைனா கூட அது எதுவுமே செய்யாதபடியால் அதுங்களுக்கு தண்ணி கூட இல்லை. இன்றைக்கி எந்த விலங்குகளோ பறவைகளோ நகரமோ இல்லை நகர்ப்புறங்கள்லையோ நீர்த்தக்கம் இல்லாத இடத்துல எந்த விலங்குகளோ இல்லை எந்த உயிரினங்களோ தண்ணிக்காக ரொம்ப சுலபமாக போய் தண்ணி குடிக்கிற நிலைமை இருக்குது. மனுஷனுக்கே தண்ணி இல்லையா? காசுக்கு தான் தண்ணி கிடைக்கும். நான் எங்கே போயிட்டு என்ன பண்ணணும், காவா தண்ணி தான் குடிச்சிட்டு வா. இது சோறு பிஸ்கெட் எதனா போடுவாங்களான்னு பின்னாடி தான் அலையுது. ஒரு அளவுக்கு மேலே பசியும் பட்டினியமாக இருக்கக்கூடிய அதுங்களுடைய உணர்வுகளில் சில நாய்களுக்கு அந்த மாதிரி வெறி பிடிக்குது. பல நாய்களை நல்ல நாய்கள் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வீடியோலாம் பார்த்தது இல்லையா? இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக எல்லா நாய்களையுமே அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது, எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஷெல்டரில் அடைக்கணும்னு. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண் துடைப்பான ஒரு விஷயம். இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. இது மொத்தமாக ஷெல்டரில் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொல்ல போகிறீங்க. அது வெளிப்படைத்தன்மையோட சொல்ல, உங்களுடைய கையாளாகத்தனம், உங்களுடைய நிர்வாக சீர்கேடு, அதை கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசின் மாநகராட்சிகளும் செய்த தவறு. அதனால் அந்த நாய்களை ஒட்டுமொத்தமாக அதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்கணும், தீர்வு காணணுன்றதுக்காக உங்களுடைய கோடைத்தனமான உங்களுடைய சோம்பேறித்தனமான ஒரு செயலை கடைசியாக செய்ய போகிறீங்க. நாங்கள் ஒரு ஷெல்டரில் அடிக்கிறோன்ற பேரில் எல்லா நாய்களும் ஒழிக்க போகிறீங்க. ஒழிச்சு கட்டுங்க, அது வெளிப்படையாக சொல்லி ஒழிச்சு கட்டுங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாய்கள்லாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ரோட்டில் நாட்டியம் ஆடலாம், நடனம் ஆடலாம், இரவு நேரங்களில் ரொம்ப சுதந்திரமாக நடமாடலாம். நாய்கள் தான் இருக்காது. நாய்கள் இல்லாத நாடாக உருவாகிவிடும். நாய்கள் இல்லைன்னா இப்போ தான் நான் இந்த நைட்டி போட்டோன்னு ஒரு பெண்மையை உணர்றேன்னு ஒரு விளம்பரம் வரும். அது மாதிரி இப்போ தாங்க அமைதியான பாதுகாப்பான சூழ்நிலையை நாங்கள் உணர்றோன்னு சொல்லி நாய்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும், விஷ வச்சாவது கொண்டுணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அப்போயாவது நிம்மதி வரட்டோன்ற. ஏன்னா சுதந்திரமாக இருக்கலாம் பாருங்கள். அப்புறம் குழந்தைங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் யாராலையும் வராது. குழந்தைங்களுக்கு வராது, விபத்து நடக்காது, குறுக்கில் யாரும் வரமாட்டாங்க. பெரியவர்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து ரொம்ப பாதுகாப்பாக உணர்வாங்க. உங்களால் சொல்ல முடியுமாயா? உங்களால் கேட்டால் நான் ஏட்ரஸ்லாம் சொல்லாதீங்க. அதுக்குன்னு நான் ஏட்ரஸ்லாம் சொல்லாதீங்க. என்னடா உங்களுக்கு என்ன பேர் கொடுக்குது? மனித காவலர்களா நீங்கள்? அப்படி கொடுக்கலாமா அவங்களுக்கு பேர்? அவங்களுக்கு மனித எதிரிகள் கொடுத்துடலாமா? வேணாம் பேசுகிறீங்க நீங்கள். உங்களுடைய வன்மம் எல்லாம் முழுக்க எங்கே இருக்குது? நாய் ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்குது. நாயை இப்படி வளர்த்து விட்டு ரோட்டில் அலைய விட்டு ஊசி போடாமல் விட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாமல் விட்டு அரசாங்கத்தின் மேலே இல்லை. அதுதான் இப்போ அரசாங்கம் தான் தீர்ப்பு குத்திச்சுன்னா கொடுங்க உங்களுக்கு சோம்பேத்தனமாக ஒரு தீர்ப்பு. எல்லாத்தையுமே சாவச்சு அதுதான் தீர்வா? அதுதான் முடிவாடா? அது மனிதாபிமானமற்ற செயல். அப்படி பண்ணாதீங்க. காசு வாங்குறீங்கல்ல, காசு இருக்குல்ல, நிதி இருக்குல்ல, அந்த நிதியை கொண்டு அந்த நாய்களை நெறிப்படுத்துங்க, வகைப்படுத்துங்க. பாதிக்கப்பட்ட நாய்களை கொண்டுடுங்க, நல்லாகிற நாய்களை விடுங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுங்க.
அதுங்களை நீ விட்டாலுமே ரோடு நாய்களாக என்னடா மிஞ்சி போனால் 5 வருஷம் அதிகமாக இருந்த வளர்க்குற நாய்களே 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளே செத்துதுங்க. அவ்வளோதானடா வாழப்போகுது. இப்படி ஒரு இரக்கம் இல்லாமல், மனசாட்சி இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல், அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்லாமல், தைரியம் இல்லாமல், திராணி இல்லாமல் நாய்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களை போயிட்டு பயங்கரமாக வந்து கலாச்சி உட்காந்துக்கிறீங்களா? போராளிங்களா நீங்கள்? கோபிநாத், உனக்கு தெரியும், ஆனால் நீ பேச மாட்டேன். பேசுனா மாட்டிப்பேன். உனக்கு தெரியும்பா இங்கே என்ன நடக்குது, இந்த மனித சமூகத்துக்கு எதிரான குற்றங்கள் என்னென்னலாம் நடக்குது, எதையெல்லாம் எப்படி பேசணுன்றதெல்லாம் உனக்கு தெரியாமல் இல்லை. ரொம்ப அருமையாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவன் தான் நீ பேச மாட்டேன். கழுவுற மீனில் நடுவுற மீன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஆள் நீ. கடைசியாக நம்ம என்ன சொல்ல வரோம்னாங்க, நாய்களை நீங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைங்க, இல்லை சாகடிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என்ன இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, செய்திருங்க. அதை விட்டுட்டு அதை நிறுவ பார்க்காதீங்க. நாய்களால் பிரச்சனை இருக்குது, நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி இல்லையா, மனித உயிர்கள் முக்கியம் இல்லையா, அப்படி இப்படி ஏன் பேசிடுங்கிறீங்க? கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துச்சு. அதை இன்னும் வலுப்படுத்தி நாய்களை வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட்டு மனித சமூகம் வந்து நிம்மதியான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழுங்க. யார் வேணான்றா? அதுக்கு நடுவில் இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, வியாபாரம் பண்ணாதீங்க. குறிப்பாக அந்த கோபிநாத் போன்ற ஆட்கள் பெரிய புரட்சியாளர்களாக முன்னிறுத்திக்காதீங்க. உங்களை நீங்களாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் காரியவாதிகள், சந்தர்ப்பவாதிகள், பிழைப்புவாதிகள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் அரசாங்கத்தின் மீது பாயுங்க. இந்த நாய்களை நீங்கள் ஒழிக்கலைன்னா நாங்கள் ஒழித்து கட்டுவோம், நாங்கள் விஷம் வச்சு சாவடிப்போம், இல்லைனா நாங்கள் வந்து சாலையில் இறங்கி போராடுவோம், நாட்டையே வந்து ஸ்தம்பிக்க வச்சுருவோன்ற மாதிரி அரசாங்கத்தை நோக்கி உங்களுடைய மிரட்டலை விடுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா என்னடா போர் பதற்றமாடா? ஒருத்தன் சொல்கிறான் வெளியிலேயே காலை வைக்க முடியல, எங்கேயும் போகிறது இல்லையாடா, போர் பதற்ற மாதிரி ஆயிடுச்சான். நாய்களுடைய பெருக்கத்தால் வெளியில் பயமாக இருக்குது. குழந்தைகளை முதல்ல நம்ம இதெல்லாம் கேட்டால், நாய்களுக்காக குழந்தைகளை வெளியே உள்ள இப்போ சுதந்திரமாக நாங்கள் இருக்கக்கூடாதா? உங்களை யாரும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு கவனிக்க மாட்டேன்றீங்க. வீட்டுக்குள்ளேயே குழந்தைகள் அண்டால வந்து இறந்ததுன்னு சொல்கிறாங்க. பலவிதமான மரணங்களை குழந்தைகள் தழுவுதா இல்லையாடா? அப்போ நான் புடுங்குனீங்களா நீங்கள் வீட்டில் பார்த்துக்காம? இந்த கவனக்குறைவு என்பது வந்து எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடியது. நம்ம வந்து காரணங்களை தேடல. குழந்தைகள் இது பண்ணிடுது, அது பண்ணிடுது, ரோட்டில் காலை வைக்க முடியல, பதற்றமாக இருக்குங்க. இதெல்லாம் பண்ணிடுமா நாய்? பயமாக இருக்கு. நாய்களுக்கு என்னென்ன கொடுமைகளை இந்த மனுஷன் செய்கிறான்றது தெரியுமாடா? எத்தனை வீடியோ வேணும் உங்களுக்கு? நாயை கட்டி தர ஜீப்பில் கொண்டு போகிறது, நாய் வாயில் வந்து அது கம்பியை சுற்றி விடுறது, வாலில் பட்டாசை கட்டி விடுறது, அதை தொல்லை பண்ணுறதே இல்லையாடா நீங்கள்? ரொம்ப யோகியர்களா மனிதர்கள்? ரொம்ப ஒரு இரக்கமுள்ளவர்களா மனிதர்கள்? மனிதர்கள் மேலே மனிதர்கள் அக்கறை காட்டக்கூடிய நான் அவங்கள பார்த்து கேட்குறேன். யாரும் இங்கே வந்து நாய்களால் பாதிப்பு ஏற்பட்டு இறந்தவங்களை வந்து அப்படி தான் இறப்பாங்கன்னு சொல்லி அலட்சியமாக சொல்ல, கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கத்தை கேளுங்கள் அப்படி தான் சொல்கிறோம். மனிதர்கள்லேயே அந்த மாதிரி கேவலப்பட்ட கேடு கட்ட வெறியர்கள் இருக்கும்போது நாய்களில் இருக்க அந்த இயல்பை, அந்த லாஜிக்கை புரிஞ்சிங்க அப்படி தான் சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக அந்த நாய்களை ஒழித்து கட்ட வேண்டிய வேலையை நீங்கள் செய்யுங்க. பாவம் பதற்றமாக இருக்குது, வெளியில் வர முடியல, யாரும் வந்து எங்கேயுமே பயணப்பட முடியல, அவ்வளோ பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு முறையிடுங்க. மாநகரத்தில் ஒரு பெரிய பேரணி நடத்துங்க, போராட்டம் பண்ணுங்க, அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு அதுக்கெல்லாம் துப்பு இல்லை, நீங்கள் செய்ய மாட்டீங்க. நாய்களை வந்து ஏன் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக கொல்ல போகிறீங்கன்னு சொல்கிறீங்க? வேணாயா, பாவம் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க மேலே தான் உங்களால் வந்து கோபத்தை காட்ட முடியும், நீங்கள் பெருசாக வந்து பேச முடியும். எனவே கோபிநாத் அவர்களே, உங்களுடைய சொந்த செலவிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது மனிதர்கள் மேலே, ஏற்பாடு செய்து அரசாங்கத்திடம் முறையிடுங்க. நீ போக மாட்டேயா? நீ உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ எவ்வளோ பெரிய டுபாகர்னு. வணக்கம்.